வணக்கங்க. ஹரஷ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து T20 மேட்சஸ் பார்க்க போறோம். ஓடிஐ முடிஞ்சு போச்சுங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்க சீரிஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம 5 மேட்ச் கொண்ட T20 சீரிஸ் வந்து விளையாடுறோம். இது வந்து இப்ப பிப்ரவரி 7த் வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. T20 வேர்ல்டு கப். இந்தியாலயும், ஸ்ரீலங்காலயும் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாரி இந்த மேட்ச். நெறைய கண்ட்ரீஸ் இப்படி தான் விளையாடுறாங்க. ஸோ 5 மேட்ச்சுங்க வந்து சீரிஸ். அதில ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர்ல நேத்து ஸ்டார்ட் ஆச்சு. அதில வந்து மிச்சல் சாண்ட்னர் தான் கேப்டன் நியூசிலாந்துக்கு. அவர் வந்து டாஸ் வின் பண்ணி இந்தியாவ பேட் பண்ண சொல்ட்டாரு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து டியூ வரும். ஸோ அதனால பேட்டிங் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுன்னா நல்லா பவுல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மள பேட் பண்ண சொல்ட்டாரு. இதில வந்து திலக் வர்மாவுக்கும், வாஷிங்டன் சுந்தருக்கும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாடல. ஸோ அவங்க வேர்ல்டு கப்ல டீம்ல இருக்கிறாங்க. ஆனா நேத்து விளையாடல. ஸோ சேர் சேர்ப்பாங்கன்னு நெனச்சோம். ஆனா சேர் சேர்க்கல. ஸோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆரம்பிச்சு யாருன்னா சஞ்சு சாம்சனும், அ த அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பனிங் போனாங்க. இதுல சஞ்சு சாம்சன் வந்து 10 ரன்க்கே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வந்தாரு. அவரும் 8 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அபிஷேக் சர்மாவும் அடுத்து ஸ்கை வந்தார். ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா பயங்கரமா ஒரு சூப்பரா விளையாடி பயங்கர அதிரடியா விளையாண்டுருங்க. அது 35 பால்ல வந்து 84 ரன்ஸ் எடுத்து செஞ்சுரி போடுவார்ன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவுட் ஆயிட்டாரு. அதில பார்த்தீங்கன்னா 5 4 8 வந்து 6. அவரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 240ங்க. 240 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுருக்காரு. அவ்ளோ சூப்பரா விளையாண்டுருக்காரு. ஸோ அவரும் ஸ்கையும் வந்து 22 பால்ல வந்து 32 ரன். அவரும் அதிரடியா விளையாண்டு வந்தோமா, எடுத்தோமா, போனோமான்னு இருந்து அவரும் முடிச்சுட்டாரு. அப்புறம் ஹர்திக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹர்திக் பார்க்குறோம். அவர் வந்து 16 பால்ஸ்ல வந்து 25 எடுத்து அவுட். அப்புறம் துபே வந்து 9 ரன்ல அவுட். அப்புறம் லாஸ்ட் வந்து பயங்கர அதிரடியா பயங்கர வான வேடிக்கைய காமிச்சுட்டாரு ரிங்கு சிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 20 பால்ல 44 ரன் எடுத்திருக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா 4 4 3 6 220 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுருக்காரு. சூப்பரா விளையாண்டு 238 ஃபார் 20 ஓவர்ஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 239 அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வந்து விளையாட வந்தாங்க. ஸோ ஒரு பெரிய டோட்டல் தான் T20. வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கான்வே வந்து அவுட் ஆயிட்டாரு. 0 டக் அவுட் அவரு. அப்புறம் கிளென் பிலிப்ஸு, அப்புறம் வந்து சாப்மேன் 2 பேர். 2 விக்கெட் போனப்ப பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் போனோனே இவங்க வந்து 52க்கு அப்புறம் வந்து கிளென் பிலிப்ஸும், சாப்மேனும் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ விளையாடுறப்ப கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. ரன் வந்துரும், எடுத்தாலும் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. டேரி மிச்சல் 28 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் சாண்ட்னர் வந்து 20 ரன். மெயினா எடுக்க வேண்டிய ஆள்லாம் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 190 ரன்ஸ் எடுத்து 7 விக்கெட் போச்சு. ஸோ 48 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல இந்தியா வந்து வின் பண்ணுச்சு. தொடக்கமே வந்து இந்தியா வந்து ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வந்து சூப்பரா வந்து இது ஒரு நல்ல தொடக்கமா இது. இதுல வந்து துபே வந்து 2 விக்கெட்டுங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து 2 விக்கெட்டு. அர்ஷதீப் சிங் 1, ஹர்திக் 1, பூம்ரா வந்து விக்கெட்டே எடுக்கல. பூம்ரா இருக்கிறதே தெரியல, பேச்சே இல்ல பாருங்க. அவர் விக்கெட்டே எடுக்கல. அப்புறம் அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். ஸோ இது மாரி எடுத்து 7 விக்கெட் போச்சு. இதுல வந்து எப்படி வந்து விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து ஹர்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல அதாவது 50 ஓடியும் சரி, T20 சரி, மெயினா T20ல வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இல்லாம இந்த T20யோ, ஓடியோ இல்ல T20 மெயினா எஸ்பெஷலி அவர் இல்லாம வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் அவருக்கு. அவர் வந்து நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டரு. இன்னொன்னு வந்து ஓப்பனிங்லயும் பவுல் பண்ணுவாரு, டெத்லயும் பவுல் பண்ணுவாரு. அது மாரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்னா மிடில்ல குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கும் பவுல் பண்ணுவாரு, டெத்லயும் அவ்வளோ சூப்பரா பவுல் பண்ணுவாரு. நம்ம 2024 வேர்ல்டு கப் பார்த்தோம் T20. அதுல வந்து லாஸ்ட் ஓவர ஒரு பிரஷர் இல்லாம, அவ்வளோ ஈஸியா ஒரு டென்ஷன் இல்லாம, அவ்வளோ சூப்பரா பவுல் பண்ணி, நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து அவரு தான் முக்கியமா அமைஞ்சாரு அந்த போட்டியில. ஸோ அப்படி ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா. ஸோ அவர் ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்தியாவுக்கு கிடைச்சது. அபிஷேக் சர்மா பத்தி சொன்னோம். அவரு வந்து ஒரு பக்கா T20 பிளேயர்ங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அவ்வளோ அதிரடியா, அவ்வளோ சூப்பரா விளையாண்டு நம்ம ஐபிஎல்ல கூட பார்த்துருந்தோம். அப்படி சூப்பரா விளையாண்டு நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் நல்லா எடுத்து குடுத்தாருன்னு வச்சுங்களேன். அது ஒண்ணு. அதே மாரி ரிங்கு சிங்கே சொல்லணும். ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிறத அவரும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அதாவது வந்து அவருடைய லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து அது ஸ்ட்ரைக் ரேட் வந்து 220 இப்ப இந்த தடவ. ஆனா லாஸ்ட் 2 ஓவர்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 287. அந்த 2 ஓவர் தான் 287 வருது. பொதுவாவே யூசுவலாவே சொல்றேன். அதுல பார்த்தீங்கன்னா, அவர் விளையாண்ட T20 ஸ்கோர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35% வந்து ரன்ஸ் எல்லாமே லாஸ்ட் 2 ஓவர் தான் எடுத்திருப்பாரு. இதுலயும் பாருங்க லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிச்சாரு. அவர் அடிக்கிறத பார்த்து அப்படியே எல்லாம் ஒரு மிரண்டு போறாங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு.
சூப்பரா விளையாண்டாரு. ஸோ அவர் லாஸ்ட்டு அவருடைய T20 கேரியர்லயே அவர் எடுத்த ரன்னையே நம்ம பார்த்தோம்னா, அவர் எடுத்த அதிகபட்ச ரன்ல ஒரு 35% வந்து ஏன்னா அவர் கடைசில தான் வருவாரு எப்போதுமே. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ல தான் வந்து அவர் எடுத்திருப்பாரு. அது மாரி வந்து அவ்ளோ சூப்பரா ஸ்ட்ரைக் ரேட்டும் அவ்ளோ இந்த லாஸ்ட் 2 ஓவர்ல பயங்கரமா எகிறிடுச்சு அவரது. ஸோ அது ஒண்ணு. இதே மாரி இவங்க வந்து விளையாண்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா நம்ம T20 வேர்ல்டு கப் நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடலாம். அதுவும் இந்தியால வேற நினைக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்குது. அது ஒண்ணு. அடுத்து வந்து ஸ்கைய பத்தி சொல்லணும். ஸ்கை வந்து ஒரு 360 டிகிரில விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அதாவது ஒரு கிரவுண்ட் இருந்தா எந்த பக்கம் வேணாலும் திரும்பி எப்படி வேணா ஷாட் அடிக்கிற ஒரு அற்புதமான வீரர். ஆனா அவர் 2025 வந்து அவருக்கு நல்ல ஒரு வருஷமாவே அமையல. ஏன்னா ரொம்ப ஒண்ணுமே ரெக்கார்ட் பண்ணல. அவ்வளோ மோசமா விளையாண்டாரு. நெறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா, 21 மேட்ச்ல வந்து 19 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு 2025ல T20ல. விளையாண்டு அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட 47 தான் ஹையஸ்ட். ஹாஃப் செஞ்சுரி கூட அடிக்கல. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தீங்கன்னா, ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 13.6 அவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமா விளையாண்டுருக்கிறாரு அவரு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 30 பிளஸ்ல எடுத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்து எப்படி விளையாடுறேனோ, அதே பேட்டர்ன் தான் விளையாடுவேன். சரியா வரல எனக்கு அப்படிங்கிறனால நான் மாத்தி விளையாட மாட்டேன். ஏன்னா 3, 4 வருஷமா 21லேருந்து விளையாடுறேன் T20க்கு. ஸோ 3, 4 வருஷமாவே எனக்கு வந்து நான் எப்படி விளையாடுறேனோ, அந்த பாணியில விளையாண்டா தான் எனக்கு ரன்ஸ் நெறையா வந்திருக்கு. நல்லா நான் ஷைன் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சரியா வரலேங்கிறதுக்காக நான் வேற மாரி மெத்தட்ல வந்து நான் விளையாட மாட்டேன். சரியா நான் எப்படி பிராக்டிஸ் பண்றப்ப, நெட் பிராக்டிஸ்லாம் பண்றப்ப அவ்வளோ சூப்பரா விளையாடுறேன். நல்லா வருது ரன்னு. ஸோ இங்க வரப்ப சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, அதுக்காக பேட்டர்ன் மாத்திக்க மாட்டேன். நான் போய் திரும்பி நல்லா பிராக்டிஸ் பண்ணி, நல்லா ஒரு வலுவா வருவேன் அப்படின்னு சொல்லி அவரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு ஒண்ணு. நியூசிலாந்த பத்தி சொல்லணும்னா, அவங்க ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டும் ஜெயிச்சுட்டாங்க, ஓடிஐயும் ஜெயிச்சுட்டாங்க சீரிஸ் நம்மகிட்ட. ஸோ T20 சீரிஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஜெயிச்சிரணும். 3மே வந்து ஜெயிச்சு ஒரு டீம் வந்து 3மே ஜெயிச்சது கிடையாது. ஸோ நம்ம அதில ஜெயிக்கணும் சொல்லி அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம் வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 டீமும் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு வந்து T20 3, 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் வந்து T20யே நம்ம விளையாடுறோம். அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம். இதுல வந்து மிச்சல் சாண்டர் வந்து நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க வந்து அவங்க ஊர்ல வந்து 2, 3 வருஷமா பயங்கர ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ரொம்ப திறமையா விளையாண்டு பார்த்துருக்குறோம். ஸோ அவங்கள பீட் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து கரெக்ட்டா வந்து பெஸ்ட் டீமுங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச்லலாம் வந்து என்னென்ன தப்பு இருந்தோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு, நம்ம திருப்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ச் நாளைக்கு நடக்குது. அப்புறம் வந்து இவரு ஸ்கை பார்த்தீங்கன்னா, 100 T20 100வது மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு T20. அது எப்படின்னா, ரொம்ப அவர் வந்து 2021ல தான் அறிமுகமானாரு. அதுல வந்து 1774 நாள்லயே வந்து அத்தன நாள்லயே வந்து தன்னுடைய 100த் T20 மேட்ச்ச விளையாண்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து யாருன்னா 2014 அத்தன டேஸ் விளையாண்டு தான் வந்து 100த் மேட்ச்சே வந்து T20 விளையாண்டாங்க. ஆனா இவரு வந்து அது கம்மியாவே 1774 நாள்லயே வந்து ஒரு 100த் மேட்ச் விளையாண்டுட்டாரு. இவ்வளோதாங்க. அடுத்து வந்து ஸ்கைய பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா, அவரு அந்த 2024 வேர்ல்டு கப்ல ஹர்திக் போட்டப்ப அந்த கேட்ச் வந்தது பாத்துங்க. அது வந்து வெளியில போயிட்டு, உள்ளார போட்டு அப்படி பிடிச்சு அது பெரிய ஒரு சர்ச்சையா வந்து கால் பட்டுச்சா ரோப்ல அப்படிலாம் ரொம்ப ஒரு இதா வந்துச்சு. அப்படிலாம் பேசுனாங்க. அது வந்து கடைசியில இல்லன்னு சொல்லி வந்துச்சு. அந்த மாரி ஒரு அற்புதமான கேட்ச். இவரு பவுலிங் ஒரு பக்கம்னா, அவரு கேட்ச் ஒரு பக்கம் வந்தா நம்ம T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு 2 பேர் தான் முக்கியமான காரணம். அத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ 2025 அப்படி போச்சு அவருக்கு. 2026 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வேர்ல்டு கப்பும் வருது. ஸோ இதில இந்தியா வந்து அவங்க வந்து நல்லா இப்ப வந்து பிராக்டிஸ் மேட்ச் நல்லா விளையாண்டு, அதில அற்புதமா விளையாடுவாங்க. நம்ம கண்டிப்பா நம்புவோம். அதான் இந்த மேட்ச் வந்து ரொம்ப அற்புதமா முடிஞ்சுச்சுங்க. அடுத்து நாளைக்கு மேட்ச் வந்து நடக்கப்போகுது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.